بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஜும்மாவில் ஒரு பயான் பண்ணோம்னா எல்லாரும் கவனிச்சிங்களா? அந்த பயானில் ஒரு சின்ன சூறா ஒன்று சொன்னேன். என்ன சூறா சொன்னேன்? வல் அஸ்ர். அதில் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன அப்படின்னா, காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஒரு பொருளை சத்தியம் பண்ணி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறான்னு இருக்கும். ஒரு விஷயத்த சொல்ல போகிறான்னா முக்கியமான விஷயமா தான். அதுக்கு முன்னாடி எதையாவது ஒன்று செய்வான். உலகத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை சத்தியம் பண்ணுவான். அதே மாதிரி இன்னொரு சூறாவில் 8 விஷயங்களையுமே சத்தியம் பண்ணலாம். ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு, மக்களுக்கு அதை எடுத்து சொல்றதுக்கு, அதை மக்கள் விளங்கி கொள்றதுக்காக வேண்டி அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், 8 விஷயத்தையுமே சத்தியம் சொல்லலாம். அது என்ன சூறாண்டா? வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, வல்துஹா, வல்லுஹாஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, வல் கமரி, எது சந்திரன் மீது சத்தியமாக, வல்லைலி, இரவின் மீது சத்தியமாக, வல் நஹாரி, பகலின் மீது சத்தியமாக. இப்படி 8 விஷயங்களின் மீது சத்தியம் விட்டுட்டு சொல்றான். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்தனை கொடுத்திருக்கான் இல்லையா? நப்சு. வனப்சியும் வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா. மனதில் ஏற்படக்கூடிய செய்திகளை, ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஒவ்வொரு சிந்தனைகள் வரும் இல்லையா? இதுல எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது சரியில்லை, எது தப்பு, எது கரெக்ட்னு பிரித்து உணரக்கூடிய ஆற்றலையும் கொடுத்துருக்காங்க மனசுல இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் சொன்னா இது சரிப்பா, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசுக்கே தெரியும். அந்த ஆற்றலை கொடுத்து அதுல கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய நஃப்ஸை தஸ்கியத், அதாவது கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அதை விட்டும் தப்பி, அதாவது கல்பு சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்க மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய நப்சுக்கு மிகப்பெரிய கெடுதல் செய்யறாங்க அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் என்ன செய்யறான், அந்த விஷயத்தை சொல்றான். இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. நப்ச தஸ்கியத் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலை நமக்கு உணர்த்துறதுக்காக வேண்டி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நாம விளங்கி இருக்கணுங்கிற 8 விஷயத்தின் மீது சத்தியம் பண்ணி அதை சொல்றான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம விளங்கிக்கிறோம். நப்சு இருக்குதுல்ல, அந்த நப்சு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கும். சும்மாவே இருக்காது. நம்ம ஏதாவது ஒன்று சிந்திக்கிட்டு இருந்தாலும் சிந்தனை வேற பக்கம் இருக்கும் இல்லையா? அப்படித்தானே நம்ம தொழுகும் போது அப்படித்தானே இருக்கும். தொழுகும் போது தொழுகிறோம், தக்பீர் கட்டிட்டோம், மனசுல என்ன செய்யறோம், அல்ஹம்து சூரா ஓதுறோம், துணை சூரா ஓதுறோம். ஆனா சிந்தனை எங்க இருக்கு? வெளியில அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிக்கும். நம்ம நப்சு எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? வீட்டுக்கு போகும், ராம்நாடுக்கு போகும், மலேசியாவுக்கு போகும், நேற்று பார்த்த சினிமாவை பத்தி யோசனை பண்ணணும், அதுல வர்ற கதாநாயகனை பத்தி யோசனை பண்ணுமா இல்லையா? இந்த மாதிரி யோசனை பண்ணக்கூடிய அந்த நப்சு, தடுமாறி இருக்கக்கூடிய அந்த நப்சை நீங்க தஸ்கியத்து பண்ணணும். அதை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுல சிந்தனை தெளிவா இருக்கணும். அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக வேண்டிய இந்த சூரா அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப நம்மளுடைய கல்புல பல சிந்தனை வரும். நம்ம நம்ம 5 நேரம் தொழுகிறோம், நமக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, நம்ம கரெக்டா இருக்கிறோம், நம்ம மார்க்கத்தின்படி கரெக்டா முறையில் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஷைத்தான் மனசுல என்ன செய்வோம், சிந்தனையை போடுவோம். நம்ம பெர்ஃபெக்டா இருக்கிறோம், நம்ம மார்க்கத்தின் நடக்கிறோம், அப்ப நம்ம செய்யறதெல்லாம் சரிதான் அப்படின்னு நம்ம மனசுல போடுவோம். இல்ல, நம்ம செய்யறது எல்லாமே சரிதான் அப்படின்னு நம்ம மனசுல போடுறாங்களா, அது தப்பு. நம்ம கல்புல இன்னும் தீமையான விஷயங்களை திணிப்போம். தீமையான விஷயங்களை திணிப்போம். தொழுது முடிச்சுட்டு ஒன்று போலியே போன உடனே என்ன செய்வோம், உட்காந்து என்ன செய்வோம், வெளியே போயிட்டோம்ல என்ன பேசிக்கிட்டு இருப்போம் சொல்லுங்க? நம்ம வெளியே போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம்ல என்ன பேசிக்கிட்டு இருப்போம்? நம்ம 4 பேர் நின்று பேசுறோம்ல, 5ஆவது இன்னொருத்தனை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். அப்படித்தானே? மறக்க முடியுமா யாராச்சும்? டேய் காலை என்ன தெரியுமா, அவன் பேசுனது தெரியுமா உனக்கு? இப்படி பேசுறான்டா அவன்,
சொல்றோமா இல்லையா? அது என்ன? நம்ம இன்னொருத்தனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் போயிட்டான்னு வைவேன், இந்த போறான் பத்தியா, இவனை பத்தி 3 பேரும் பேசுவான். இவனை பத்தி உள்ளத்துல என்ன இல்ல, நப்சுல சுத்தம் இல்லை. அவனை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஆனா நம்மளும் அதைத்தான் செய்வோம். நம்மளும் தப்பதான் செய்வோம். அவன் செய்யறது நம்ம அவனை பத்தி என்ன புறம் பேசுறோமோ அது தப்பு நம்மளும் செய்வோம். ஆனா அது நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு அது பெருசா தெரியாது. அடுத்தவனை பத்தி சிந்தனை பண்றது, அவனுடைய குறைய என்னென்ன கண்டுபிடிக்கிறது, அவன் எப்படி பேசுறான்றத சொல்லி காட்டுறது, அவனுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களை, அவன் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம பேசுற பத்தியா, அது மிகப்பெரிய தவறுன்னு மார்க்கம் சொல்லுது. அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லுது. உங்களுடைய கல்பை, உங்களுடைய நப்ச சரியாக்கிக்கிறங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு ஒரு பிரபலமான ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சம்பவம் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம். யாவப்படுத்துறதுக்கான சொல்றேன். உள்ள பரிசுத்தினுடைய அந்த வெகுமதி என்ன அப்படிங்கிறத விளங்கிக்கிறதுக்காண்டு ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. விசல்லாசம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க போகும்போது ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க, இவர் சொர்க்கவாசி. இப்போ உள்ள வருவார்ல, அவர் சொர்க்கவாசி அப்படின்னு. சொர்க்கவாசியை பார்க்கணும், அவர் பார்த்துக்கிறோங்க. அப்ப என்ன செய்யறாங்க, எல்லாம் திரும்பி பார்க்கறாங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க உள்ள வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்க, தொழுவுறாங்க, சபையில உட்காந்துக்கிறாங்க, தாலிமா கேட்கறாங்க, போயிடுறாங்க. மறுநாள் அதிகமா சொல்றாங்க, 3ஆம் நாள் அதிகமா சொல்றாங்க. அப்ப ஒரு சஹாபிக்கு, அப்படி இவர் என்ன ஸ்பெஷலான அமல் செய்யறாருன்னு தெரியலையே. என்ன 3 நாளா தொடர்ந்து நசுசலாசனத்துல சொர்க்கவாசின்னு சொன்னா அவருக்கு நரகம் போவாங்களா? சொர்க்கம் தான் போவாங்க. அப்ப சொர்க்கவாசின்னு சொன்னா ஸ்பெஷாலிட்டி ஏதாவது ஒரு அமல் செய்யணும்ல அவரு, அது என்ன அமல்னு கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு, போய் அவர்கிட்ட போய், நான் ஒரு 3 நாளைக்கு உங்க வீட்டில் தங்கிக்கிறதுமா அப்படின்னு கேட்கிறாரு. தாராளமா தங்கிக்கிறங்க, இதுல என்ன இருக்கு, தங்க வச்சுக்கிறாரு. 3 நாள் என்ன செய்யறாங்க, 3 பேரும் ஒன்னா தான் போறாங்க, வர்றாங்க, சாப்பிடுறாங்க, இரவுல தூங்குறாங்க. அவர் என்ன செஞ்சிடறாரு, தூங்கிடுறாரு. 3 நாள் அவரை ஃபாலோ பண்ணதுல ஸ்பெஷலா அவர் என்ன அமலும் செய்யற மாதிரி தெரியல. அவர் என்ன அமல் செய்யறாருன்னு பார்க்க போனார்ல ஒருத்தர், அவரை விட அதிகமா அமல் செய்தார். நம்மளோட என்ன ஸ்பெஷலான அமல் செய்தாரு அப்படின்னு பார்க்க போனார்ல, அவர் இவரை விட அதிகமான அமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம செய்த அமல் கூட இவர் செய்யல, அப்படி என்ன ஒரு ஸ்பெஷலா செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவர்கிட்ட கேட்டுட்டாரு. அதாவது நான் 3 நாள் அவங்க வீட்டை தங்கினேன், ஏன் தங்கணும் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாளா தொடர்ந்து சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, நீங்க என்ன ஸ்பெஷலா அமல் செய்றீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வீட்டுல தங்கினேன். ஆனா நீங்க ஒண்ணு நான் செய்த அமல அளவு கூட செய்யலையே, அப்படி ஏதாவது ஸ்பெஷலா அமல் இருந்தா சொல்லுங்களேன், ரகசியமா இருந்தா சொல்லுங்களேன். அப்படி ஒண்ணும் எனக்கும் தெரியல, நான் ஒண்ணு என்ன சொல்ல சொன்னாங்களா சொர்க்கவாசிட்டு, அப்படி அவரே என்ன செஞ்சுக்கிறாரு, ஆச்சரியப்பட்டுக்கிறாரு. ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டா, இந்த சஹாபி கிளம்பிட்டா, சரி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, ஒரு செய்தி இருக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கூப்பிட்டு என்ன சொன்னா தெரியுமா, ஏன்ட்ட நான் ரொம்ப பெரிய அமலம் செஞ்சதில்லை, ஆனா என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, யார பத்தியும் கெட்ட எண்ணம் கொள்ள மாட்டேன், யார பத்தியும் கெட்ட சிந்தனை வர மாட்டேன். அவனை பத்தி என்னத்த சொல்றது, அவன் பேச்சும் ஆளும் இந்த மாதிரி கெட்ட எண்ணம் வருது பத்தியா, யார பத்தியும் கெட்ட எண்ணம். எல்லாருடைய எல்லா மனுஷனை பத்தி என்னுடைய கல்புல உயர்வான சிந்தனை வரும். அது மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது, இதை சொல்றதுக்கு சாதாரணமா இருக்குல்ல, ஆனா மனிதனுடைய நடைமுறையில அது வரவே வராது. அது வந்துருச்சுன்னா சொர்க்கவாசி, அது வந்துருச்சுன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்த சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அதை கல்புக்குள்ள அடுத்தவங்களை பத்தி நம்ம சரியான முறையில தவறா எண்ணம் கொள்ளாம அவங்கள பத்தி உயர்வான எண்ணம் கொள்றது. உதாரணமா 2 பேரும் நண்பர்கள்ப்பா, நீங்க 2 நண்பர்கள், இப்போ காலேஜில் படிக்கிறான், அவன் ஸ்கூல்ல படிக்கிறான்னு வச்சுக்கிருவோமே, உன்னைய விட அவன் ஒரு நல்ல பைக் வாங்கிட்டான்னு வை, நம்மளோட நல்ல பைக் வாங்கிட்டான், இவன்லாம் ஒரு ஆளு, இவன் இப்படி ஒரு பைக் வாங்கிட்டான் அப்படின்னு உன்னை நினைக்கிற பத்தியா, அதுதான் தவறு, அதுதான் மக்கள் சொல்லுது. அப்படி அவன் ஒரு நல்ல பைக் வாங்கிட்டான் என்ன நினைக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கிறான், அவனுக்கு கொடுத்துருக்கிறான். அவனுக்கு கொடுத்த ரப்பு நம்ம கொடுக்க மாட்டானா, அல்லாட்ட கேட்போம், அல்லாட்ட கேட்போம், நமக்கும் அல்லா தருவான் அப்படிங்கிற சிந்தனை வரணும்னு சொல்லுது மார்க்கம். இது பெரிய சப்ஜெக்ட், இதை பத்தி நிறைய பேசணும். சுருக்கமா உங்களுக்கு இது முடிச்சிடுறேன். இந்த தஸ்கியத்து நஃப்ஸ்,
அடுத்தவர்களின் மீது நல்ல எண்ணம் கொள்ளக்கூடிய அந்த சிந்தனை எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, விசுவாசம் விஷயத்தை சொல்லி காமிச்சாங்க. லத்துஸ்அலுன்ன யௌமஇதின், பசங்க சொல்லட்டும், லத்துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். மறந்துட்டீங்களா சூறாவெல்லாம்? அட என்னங்களாப்பா இப்படி மறந்துட்டிய. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்றாங்க? யௌமஇதின், மறுமை நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். எல்லாத்தையும் கேள்வி இருக்கு தம்பி. நமக்கு என்ன எல்லாம் நியமத்து கொடுத்துருக்காங்க? ஏதாவது ஒன்று சொல்லு, உனக்கு என்ன நியமத்து எல்லாம் கொடுத்துருக்கான் சொல்லுங்க. நமக்கு கொடுத்த எல்லாமே நியமத்து தான்மா. இதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சஹாபி கேட்கறாங்க, யாரும் சொல்ல என்ன நியமத்து? நாங்க சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம், போதுமான உணவே எங்களுக்கு கிடையாது, தேவையான ட்ரெஸ் கூட எங்களுக்கு இல்லை, என்ன நியமத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துட்டான்னு அல்லாஹ் எங்களை கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி கேட்கிறா. சொன்னாங்க, நீ குடிக்கிற பத்திய ஒரு டம்ளர் தண்ணி, அந்த தண்ணி உனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத், மிகப்பெரிய ஒரு நியமத். நீ பார்க்கிற பார்வை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத். நீ சுவாசம் எந்த விதமான கஷ்டம் இல்லாம மூச்சு விடுறியே, சர்வ சாதாரணமா சரளமா பேசுறியே, நம்ம பேசக்கூடிய விஷயத்தை காதால கேட்கிறியே, நடக்கிறியே, செயல்படுறியே, உன்னுடைய கல்பு உன்னுடைய நப்சு கரெக்டா அந்த லேப்டாப் அடிச்சுக்கிட்டே இருக்கே, இது எல்லாமே நியமத்து. நம்ம என்ன செய்யறது இல்லை, அதான் சிந்திக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. ஏன் சிந்திக்கிறது இல்லை? ஒரு குருடா இருக்கான், அவனுக்கு கண்ணு தெரியாது, அந்த நியமத்தை நம்ம கொடுத்துருக்கானே. இந்த நியமத்துகளை எல்லாம் சிந்திக்கும் போது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அந்த ஒரு மடக்கு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் நியமத் தான். அதை பற்றி நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானு. நீ கடுமையான தாகத்தில் குடிச்சப்பா, கடுமையான தாகத்தில் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, வெயில்ல கபூர்குழி வெட்டிட்டு வர்ற, அது செய்யுங்களே, கபூர்குழி வெட்டுறீங்களே, வெட்டிட்டு வரும்போது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், தொண்டை நல்லா காஞ்சி வறண்டு போயிருக்குமா, அந்த நேரத்தில் ஒரு தண்ணி ஜில்லுன்னு குடிச்சு பாரு, அது இறங்கும் போது அந்த ராகத்து எவ்வளவு இன்பமா இருக்கும். நோம்பு துறக்கும் போது தண்ணி குடிக்கிறோம், எவ்வளவு சுகமா இருக்குது அந்த தண்ணி குடிக்கிறது. அப்ப அதை பத்தி விசாரிப்பான். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம ஒளிச்சீரம்ல, ஒளி செய்யும் போது வேஸ்ட் ஆகுது தண்ணி. உதாரணம் 3 தடவை ஒளி செய்யணும், முகத்தை கழுவணும், அந்த 3 தடவை நீ கடந்துடுற, முகத்தை நல்லா கழுவிட்டப்பா, கழுவிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யற, மேற்கொண்டு தண்ணி வீணாக்குற, அல்லது பைப்பை திறந்து ஸ்பீடா தண்ணி போகுது, ஸ்பீடா தண்ணி போகுது, இப்படி பிடிச்சிட்டு இப்படி கழுவுற பத்தியா, இப்படி கழுவும் போது இப்படி செய்யக்கூடிய அந்த நேரத்தை தண்ணி வீணா போகுதியா, அந்த தண்ணியை பத்தி உன்னை விசாரிக்கணும். புரியுதா? இந்த சிந்தனை உன்னுடைய கல்புல வந்துருச்சுன்னா, நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய நோன்பு, நம்மளுடைய ஜக்காத்து, நம்மளுடைய ஹஜ், நம்மளுடைய நல்லமல்கள், இது எல்லாத்தையும் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானே. இன்னைக்கு லுஹர் தொழுதோம், ஜும்மா தொழுதோம், நம்ம தொழுது அந்த தொழுகை நமக்கு சரியா கூடிருச்சா, அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா, நமக்கு முழுசா நம்பிக்க முடியுமா, உறுதியா சொல்ல முடியுமா? நீங்க அல்லாஹ்வுடைய கிருபைக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லாம ஜும்மா தொழுதுட்டேன், என் ஜும்மாவா அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிட்ட சொல்ல முடியுமா? இஷா தொழுதுட்டு வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு தெரியுமா இஷா தொழுது நமக்கு அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டானா? ஒரு நம்பிக்கையோ தொழுதுகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த சிந்தனை நம்முடைய கல்புல கொண்டுட்டு வந்தா தான் தஸ்கியத் ஏற்படும். இன்னைக்கு நம்ம உதாரணமா ஒண்ணுமே இல்லை, நம்ம ஆரம்பத்தை சொன்னது மாதிரி காலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரை பத்தி எந்த கெட்ட எண்ணமும் நமக்கு மனசுல வரல, யாரை பத்தி நான் எதுவுமே பேசல அப்படின்னு ஒருத்தராவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு யாரை பத்தி எந்த கெட்ட எண்ணமும் எனக்கு வரலங்க, யாரை பத்தி நான் புறம் பேசல, எந்த விதமான தவறை யாரை பத்தி சொல்லல, சொல்ல முடியுமா? நம்மளுடைய கல்புகள் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அல்லாஹு தஆலா நமக்கு கேள்வி கேட்பான், தண்ணிக்கு கூட கேள்வி கேட்பானே, ஒரு வார்த்தையை தேவையில்லாம பேசிட்டா கூட இது ஏன் பேசினான்னு கேட்பான். தண்ணி தாகத்துக்கு தானே குடிச்சோம், சாப்பாடு வயிற்றுக்கு தான் சாப்பிட்டோம். இது அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்க விளங்கிக்கிறீங்க, இந்த தண்ணி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பல நாடுகள் இருக்குது. ஒரு மடக்கு தண்ணீருக்காகவே நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க, பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பார்த்திருப்பீங்க, ஒரு மடக்கு, ஒரு டம்ளர், ஒரு குடம் தண்ணிக்காக வேண்டி பல மைல்களுக்கு அப்பா இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா இலகுவான முறையில தண்ணிய பரக்கத்தா கொடுத்துருக்கணும். அதனுடைய நன்மதிப்பு நம்ம விளங்காம அதை வீணா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதான் சொல்றேன், இந்த சிந்தனையை நம்ம கொண்டு வந்துட்டோம்டா. எந்த சிந்தனை? அல்லாஹ் தஆலா இதுக்கு கேள்வி கேட்பான், நம்மளுடைய பேச்சுக்கு கேள்வி கேட்பான்,
நம்ம செலவு பண்றது கேள்வி கேட்பான், நம்ம சம்பாதிக்கிறது கேள்வி கேட்பான். முதல் கேள்வியே முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவு பண்ணுன்னு கேட்பான். வாலிபத்தை எப்படி செலவு நம்ம வாலிபத்தை எப்படி செலவு பண்றோம் சொல்லுங்க. நம்ம வாலிபத்தை எப்படி செலவு பண்றோம்? அதிகமா நம்ம செலவு பண்றது மொபைல்ல தானே, வீணான காரியங்கள்ல தானே, விளையாட்டுல தானே செலவு பண்றோம். படிப்புல, குர்ஆன் ஓதுறதுல, தொழுகையில எவ்வளவு செலவு பண்றோம்? நம்ம நப்ச நம்மளே கட்டுக்கிறோம். அதிகமா நன்மையான காரியங்களை செலவு பண்றோமா, அதிகமா தீமையான காரியங்களை செலவு பண்றோமா அப்படிங்கறத நம்ம விளங்கிட்டாலே, அதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே, அடுத்தவர்களின் மீது தவறான எண்ணம் கொண்டதை நாம நிப்பாட்டிடுவோம். ஏன்? அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்துடும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். தஸ்கியத் நஃப்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த பாடத்தை நீங்க எல்லாம் ஓதுற காலத்திலேயே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா, ஞாபகம் வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறேன் இப்ப சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்புகளை பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்தமாக்கக்கூடிய எண்ணம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நன்மையான காரியங்களை நம்முடைய என்ன செய்யணும், செயல்பாடுகளை ஈடுபடுத்தணும். ஹராம் ஹலால பேணி நடக்கணுங்கிற பயம் வரணும். ஒவ்வொரு செயல்பாடையும் செய்யும் பொழுது அல்லாஹ் இதை பத்தி கேட்பான் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அடுத்தவங்களை பத்தி பேசும் பொழுது நாம அந்த விஷயத்துல எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்ப தஸ்கியத் நஃப்ஸ் பரிசுத்தமான கல்பாக ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி செய்வோமா? வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா